கண்ணு கடிச்சிட்டா என்ன அப்படியே நைஸா கல்வி உள்ளான்னு பாக்குறீங்களா? ப்ளீஸ் சிட் டவுன். நான் யாருன்னு தெரியுதா? எஸ் மேம். யாருன்னு சொல்லுங்க பாப்போம். கரெக்ட். இந்த வயசுல வேற என்ன கவலை வரும்? ரஜினி அரசியலுக்கு வராரா இல்லையானா யோசிச்சுட்டு இருப்பா. இடியட். செல்வி மேபி இன் லவ். சரி, என்ன ஒரு 5 மினிட்ஸ் காப்பி குடிக்க விட்றேல? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. மோனா டீச்சர் தொடுவருமோ சொல்லி கொடுத்துட்டு போனாலும் போனா பொண்ணுங்க தொல்லை தாங்க முடியல. சாரதி இங்கே வரல, சாரதி அங்கே வரலான்னு ஆட்டோ சவாரி மாதிரி போட்டி போட்டு கூப்பிட்டு இருக்கா. இரு தொடு வருமான்னு சொல்றியே, அது எது? எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து உன் கண்ணத்துல ஒரு அப்புனாங்களே, அதுவா? டேய், பொண்ணுங்களை நான் தொட்டா என்ன, இல்ல பொண்ணுங்க என்ன தொட்டா என்ன? சரக்குல சோடா ஊத்துனாலும் சரி, இல்ல சோடால சரக்கு ஊத்துனாலும் சரி, போதை தானே. அது எப்படிரா பொண்ணுங்க செருப்பு கழட்டி அடிச்சாலும் சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிற? டேய், கண்டிஷன் சப்ளை. பொண்ணுங்க அடிச்சா மட்டும்தான் வாங்கிப்பான் இந்த சாரதி. நான்லாம் எடிசன் மாதிரிடா, ஒரு பல்பை எரிய வைக்க 1000 பல்பை ஃபியூஸ் ஆகும். டேய் கொஞ்சம் அமைதியா இருங்கடா, எப்ப பார்த்தாலும் தொணன்னு பேசிக்கிட்டு. என்ன சந்தோஷ், நேத்திலாம் கொரியன் செட்டு மாதிரி சவுண்டா இருந்த, இப்ப ஏன் லோ பேட்டரி காட்டுற? ஒன்றும் இல்லையே சாரதி, சந்தோஷம் வந்ததுலேருந்து பேயடைஞ்ச மாதிரி தான் இருக்கான். என்னன்னு கேள. என்ன சந்தோஷ், நிஜமாவே உன்னை பேய் அரைஞ்சுட்டா என்ன? உங்க அப்பா பேரு ராம்குமார், அம்மா பேரு சங்கீதா. இப்போ அவங்க இல்லைல்ல? ஆமாம், ஒரு ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டாங்க. இல்ல, அது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை. அது ஆக்சிடென்ட் இல்ல, கொலை. சந்தோஷ், ஏன் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க? எனக்கு பசிக்கல. சந்தோஷ், சந்தோஷ்க்கு என்னாச்சுனே தெரியல. சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு போயிட்டான். ஜூஸ் எடுத்துட்டு போய் கொடு. சரிம்மா. சந்தோஷ், நீயே எதுவும் சாப்பிடாம வந்துட்ட? சரி, அட்லீஸ்ட் இந்த ஜூஸ் ஆவது குடி. இது ஒரு ஸ்வீட் முசம்பி, உனக்காக தான் ஸ்பெஷலா ரெடி பண்ணது. குடிச்சா நல்லா தூக்கம் வரும். அப்படியே கொஞ்சம் விஷமும் கலந்து கொடு, ஒரேடியா தூங்கிடுறேன். ஏன் சந்தோஷ் அப்படி சொல்ற? பின்ன சாப்பிட பிடிக்கல தான் நான் அங்கேருந்து எழுந்து வந்தேன். பின்னாடியே துரத்திட்டு வந்து அதை கூடி இதை கூடின்னு டார்ச்சர் பண்ற. பசிச்சா எனக்கு சாப்பிட தெரியும். நான் ஒன்றும் குழந்தை இல்லை. கெட் அவுட். சந்தோஷ், நீ என்ன மட்டும் இல்ல, எங்க அம்மாவையும் சேர்த்து ஹர்ட் பண்ற. நீ சாப்பிடணுன்றதுக்காக அவங்க எவ்வளவு நேரமா காத்துட்டு இருந்தாங்க தெரியுமா? தயவு செஞ்சு மத்தவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோ. முதல்ல நீங்க எல்லாரும் என் ஃபீலிங்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்ன? நான் கொஞ்சம் தனியா இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செய்து என்ன டார்ச்சர் பண்ணாத, போ. சந்தோஷ், என்னாச்சு? ஏதா பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். இல்லையே, உன் முகத்தில் டென்ஷன் தெரியுது. நான் எப்பவும் போல தான் இருக்கேன். போய் சொல்ற.
நீ எதையோ மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க அப்படி தானே? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மறைக்காம சொல்லலாம். கேட்குறல்ல, என்கிட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை அங்கிள், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை சந்தோஷ். ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்க. அப்படியெல்லாம் இல்லை அங்கிள். அப்படிதான். நீ தேவையில்லாத விஷயங்களை மனசில் போட்டு குழப்பிட்டு இருந்தா இப்படி தான் ஆகும். இந்த உலகத்தில் யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாரும் இப்படி தான் இருக்காங்களான்னு. சாரி அங்கிள். உனக்கு இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை குறை இருக்கா? இல்லை உன்னை யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா? இல்லை யாராவது உன்னை சரியாக பார்த்துக்க மாட்டேங்கிறாங்களா? சொல்லு சந்தோஷ். அதெல்லாம் இல்லை அங்கிள். திடீர்னு அப்பா அம்மா ஞாபகம் வந்துடுச்சு, அதான். எந்த ஒரு உறவுமே அப்பா அம்மாவுக்கு ஈடாகாது. நாங்கள் யாரும் அந்த இழப்பை சரி செய்ய முடியாது. ஆனால் இந்த வீட்டில் ஒவ்வொரு விஷயமும் உன்னோட சந்தோஷத்துக்காக தான் பார்த்து பார்த்து செய்கிறோம். எந்த விஷயமும் உன்னை பாதிக்கக்கூடாதுன்னு தான் நானும் ஆண்டியும் அவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது நீ இவ்வளோ டென்ஷனாக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை அங்கிள், எனக்கு எந்த குறையுமே இல்லை. இல்லை இல்லைன்னு நீ வார்த்தைக்கு வார்த்தை சொல்லும்போதே ஏதோ இருக்குன்னு மட்டும் நல்லா புரியுது. உனக்கு அதை எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு. இப்போ தூங்க. சார், இன்ஸ்பெக்டர் சார் இருக்காரா? ரவுண்ட்ஸ் போயிருக்கார். நீங்க? என் பேர் சந்தோஷ். இன்ஸ்பெக்டர் சார் எனக்கு நல்லா தெரியும், அவரை மீட் பண்ணணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. தேங்க்ஸ். இந்த மாதிரி சந்தோஷமாக நடக்க வேண்டிய எங்கள் பேரண்ட்ஸோட 25th ஆனிவர்சரி வேற மாதிரி நடந்தது. ஏய், என்னது இதெல்லாம்? ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி மை டியர். செல்ல குட்டி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. Thank you. Thank you so much. ஏய், சந்தோஷ். ஹாப்பி ஆனிவர்சரி டாட். ஹாப்பி ஆனிவர்சரி மா. சந்தோஷ். வா. சந்தோஷ், டாட். இன்னும் தூங்கலையா? இல்லை டாட். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சிட் சிட் சிட்.
என்ன சந்தோஷ், புதுசா பார்க்குற? ஒன்றும் இல்லை டேட். வழக்கத்தை விட இன்னைக்கு 2 லார்ஜ் அதிகமாக சாப்பிட்டேன். மனசு சரியில்லடா. என்ன டேட் சொல்கிறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அம்மா தூங்கிட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வா. ம். தூங்கிட்டு இருக்காங்க. ம், உட்கார். என்னாச்சு டேட்? இன்னைக்கு உங்கள் வெட்டிங் டே. ஹயாத்தில் ஸ்வீட் ரூம் புக் பண்ணியிருந்தேன். நீங்கள் என்னென்னா அட்லீஸ்ட் அம்மாவோட ஒரு டின்னர் போயிருக்கலாம்ல? சாரி, போயிருக்கணும். ஆனா முடியலடா. இங்க உறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன சொல்கிறீங்கன்னு புரியல டேட். உங்ககிட்ட சில விஷயங்கள் மனசு விட்டு பேசணும். கொஞ்ச நாளாவே நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். அதை நீ கவனிச்சியா இல்லையா? எஸ் டேட். அப்புறம் ஏன் அதை பத்தி வெளிப்படையா என்கிட்ட நீ கேட்கவே இல்லை? நான் எப்படி டேட் உங்ககிட்ட? அதாண்டா பிரச்சனையே. நீங்க எல்லாம் என் மேல வச்சிருக்கிற அளவுக்கு அதிகமான மதிப்பு, மரியாதை, அதுதான் என்ன வெளிப்படையா பேச விடாம தடுக்குது. சந்தோஷ், இந்த அந்தஸ்து, கௌரவம், பணம் இதெல்லாம் எவ்வளவு இருந்தாலும் மனசுல நிம்மதி இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். இந்த வெளியில சிரிக்கிறது, உள்ள அழுகிறதுங்கிற வேஷம் இருக்கு பாரு, அது ரொம்ப கஷ்டம்பா. மனசுல இருக்கிறத மொத்தத்தையும் உங்ககிட்ட கொட்டி தீக்கணும் போல் இருக்க சந்தோஷ். டேட், சாரி. உங்க அம்மா கிட்ட தான் முதல்ல இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். ஆனா அவ இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. தப்பா புரிஞ்சுக்கவும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு தோணுச்சு. நீ என்ன தப்பா நினைக்க மாட்டல்ல? டேட், என்ன என்னென்னமா பேசுறீங்க? உனக்கு புரியாத சந்தோஷ். எந்த அப்பனுக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. டேட், எங்க எல்லாருக்கும் நீங்க தான் ரோல் மாடல். உங்களை பார்த்து நானே பலமுறை ஆச்சரியப்பட்டிருக்கேன். இவ்வளோ வீக்கா நீங்க ஃபீல் பண்ணி பார்த்ததே கிடையாது டேட். முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிப்போம். லாஸ்ட் இயர் டிசம்பர்ல கம்பெனி விஷயமா நான் ஹைதராபாத் போயிருந்தேன். தெரியுமா? தெரியும் டேட். புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்றதுக்காக நான் 1 மாசம் அங்க தங்க வேண்டி இருந்தது. ஆமா, அப்பதான் அது நடந்துச்சு. இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, பார்த்து டேட். இப்படி அதிகமா குடிக்கிற பழக்கம் திடீர்னு எதுக்குன்னு தெரியலையே. சந்தோஷ், நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா? இப்ப எதுக்கு அவனை திட்டுற? இதெல்லாம் என்னோட தப்பு தான்.
சாரி. சந்தோஷ். டேட் எது வந்தாலும் காலையில் பேசிக்கலாம். இப்போ போய் படுங்க. இல்ல சந்தோஷ். Please, போங்க டேட். குட் நைட். விடிய விடிய 4 மணி வரைக்கும் தண்ணி போட்டிருக்காரு. கொஞ்ச நாளா அவர் நடவடிக்கையே சரியில்லை. அக்காவை கேட்டா எதுவும் தெரியலங்கிறா. என்ன நடக்குதுன்னே புரியல. சரி, இந்த வக்கீல் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான்? தெரியலையே. நைட்டு ஏதோ என்கிட்ட பேசிட்டேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உனக்கு காலேஜ் இருக்கா? இல்லை டேட். அப்போ ஒன்று பண்ணு, ஈவினிங் ஃபேக்ட்ரிக்கு வந்துரு. ம், நாளைக்கு அருணோட மேரேஜ். நம்ம ஃபேமிலியோட ஈவினிங் பெங்களூர் கிளம்புறதா பிளான். ஆமால, மறந்தே போயிட்டேன். சரி, அவன் மேரேஜ் முடியட்டும், வந்து பேசிக்கலாம். கண்டிப்பா அதை உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும். வரேன். வக்கீல் சார். என்ன சார் இவ்வளோ காலையில் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சார் கால் பண்ணியிருந்தாரு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். 15 வருஷமா நாம் எல்லாம் ஒன்றா இருக்கோம். நாம் யாருக்கும் தெரியாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சதில்லை. என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு இந்த குடும்பத்து மேலே இருக்கிற அக்கறையை விட எங்களுக்கு அக்கறை ஜாஸ்தி. இது எங்கள் குடும்பம். இங்கே நடக்கிற பிரச்சனையை அவரே சொல்லாமல் இருந்தாலும் நீங்கள் சொல்லணும். அதுதான் உங்கள் கடமை. சக்தி, போலாமா? ஒரு நிமிஷம். என்ன? நாங்கள் வந்தது உங்களை பார்க்க தான். என்ன விஷயம்? இத்தனை வருஷத்தில் எங்கள் அக்கா அழுது நான் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அதுக்கு என்ன இப்போ? ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம். என்ன பிரச்சனை? நீங்கள் தான் சொல்லணும். வக்கீல்லாம் வர சொல்லியிருக்கீங்க. என்னன்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓ, நாம் எங்கே போகிறோன்னு இவங்ககிட்ட சொல்லலையா? இல்லை சார். உயில் எழுத போகிறேன், போதுமா? உயில் எழுதுகிற அளவுக்கு இப்போ என்ன அவசரம்? டேட், இங்கே என்னதான் நடக்குது? சந்தோஷ், பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, நீ உள்ள போ. சந்தோஷ், நீ இரு. உனக்கும் இது என்னன்னு தெரியணும். நான் உயில் எழுதலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்கு இப்போ என்ன அவசரம் தான் கேட்குறோம். அதையெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சொல்ல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அது அவர் செய்யட்டும். அதை யாரும் தடுக்காதீங்க. என்னக்கா இது? கொஞ்சம் கூட புரியாம பேசுற. உன்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம அவர் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நீயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. எங்களையும் கேட்க கூடாதுன்னா எப்படி? இந்த நேரத்தில் நீங்க எல்லாம் ஃபேக்டரியில் இருக்கணும். இங்க என்ன பண்றீங்க? நான் என்ன பண்றேன்னு வேவு பார்க்கறதா உங்க வேலையா? நீங்கள் சரியாக இருந்தால் நாங்கள் இங்கே வரப்போகிறோம். நான் தப்பா இருக்கேன்னு யார் சொன்னது? இவ சொன்னாளா? நான் சொல்லல. இத பேச ஆரம்பிச்சா பிரச்சனை வேற மாதிரி போயிடும்னு. தயவு செஞ்சு நீங்க 2 பேர் கிளம்புங்க. இல்லக்கா. நான் கிளம்புங்கன்னு சொல்லிட்டேன். வாடா. டேட், இங்கே என்னதான் நடக்குது? அதான் சொன்னேன்ல, பெங்களூர் போயிட்டு வந்து சொல்றேன். அப்போ இந்த உயில் எதுக்கு டேட்? நான் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும்னு உனக்கு தெரியும்ல. நீயாவது என்ன நம்பு.
எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்றா இருந்தால் அங்கே ஒரே சிரிப்பும் கும்மாளமும் நிறைஞ்சிருக்கும். ஆனால் முதல் முறையாக நாங்கள் 4 பேரும் ஒன்றா இருந்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமல் மௌன ஊர்வலமாக போயிட்டு இருந்தோம். அந்த வித்தியாசமான பயணம்